எஸ் மேடம். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா? செல்வம், செல்வம், என்னடா புது விவகாரமா இருக்கு? நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா அப்படின்னு நான் சொல்லலையே. எங்க வீட்ல சொல்றாங்களே. பாருங்க, எங்களை பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணுங்க, நேரடியா சொல்லிடுங்க. இப்படி சுத்தி வளைச்சு குற்றம் சாட்டாதீங்க. அப்படின்னா எங்க வீட்ல போய் சொல்றாங்களா? டோபி ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தானா? அதுல நான் உங்களுக்கு எழுதிருக்கேனா? மேடம், நீங்க எனக்கு லெட்டர் எழுதுனீங்களா? இல்ல. ஒருவேளை நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி நீங்க என்ன வந்து கோச்சுக்கிட்டா நியாயம் இருக்கு. நீங்களே லெட்டர் எழுதிட்டு நீங்களே கோச்சுக்கிட்டீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு? அதானே. அப்புறம் அது ஆமா, நீங்க யாருக்காவது லெட்டர் எழுதுற பழக்கம் உண்டா? நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் எழுதுவேன், அதுவும் எழுத்தாளர் சிஆர்எஸ்க்கு. அது சரி, சிஆர்எஸ் லெட்டர் போட்டா சிஆர்எஸ் தானே போய் சேரும். என்ன சொல்றீங்க? சிஆர்எஸ் வேற யாரும் இல்ல, எங்க மாமா தான். சிஆர்எஸ் நீ இங்க? ஐயோ அத ஐயோ நான் சாரி. ஐயோ மாலையில் எடுத்துக்கப்பா. அம்மா, இடம் அருமையா இருக்கு. அத்தை, சுப்பிரமணியன் யாராவது இருக்காங்களா? சுப்பிரமணியன் இங்க யாரும் இல்லீங்களே. என்னங்க நீங்களும் இப்படி கேட்டா எப்படிங்க? அவன் பேரு சுப்பிரமணியன் தான், ஆனா சிஆர்எஸ்ங்கிற பேர்ல கதை எழுதிட்டு இருக்கான். அவரு அப்பா, you got an award. சாகித்ய அகாடமியில உனக்கு பரிசு கொடுத்திருக்காங்கடா. பானை போடுங்க. என் மகன், அம்மா, என் வைஃப், இவன் மெல்ல திறந்தது கதவுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கான். அதுக்கு சாகித்ய அகாடமியில பரிசு கொடுத்திருக்காங்க. ஊருக்கு டெலிகிராம் வந்துச்சு, இம்மிடியேட்டா ஓடி வந்துட்டேன். இவங்க தான் வீட்டுக்காரங்க. அப்படியா? வணக்கம். Let's make a move. Come along. என்னங்க, நீங்க தான் சிஆர்எஸ்ன்னு தெரியாம நான் பல தடவை உங்களை இன்சல்ட் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. இத சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? என்னோட ரசிகை ஷியாமளாக்காவே நீங்க தான் தெரிஞ்சு. நீங்க எழுதுற எல்லா நாவல்ஸையும் நான் படிச்சிருக்கேன். அதுல இந்த கோபுர கலசங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். அதான் அதை பாராட்டி 7 லெட்டர் போட்டிருந்தீங்களே, அத்தனையும் நீங்க படிச்சீங்களா? படிச்சது மட்டும் இல்ல, ஃபைல்லையும் போட்டு வச்சிருக்கேன். அதுல இந்த கோணையின் கேரக்டர் நிச்சயமா அது நான் இல்ல. இல்ல, அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பர். ஏன் சார், அதெல்லாம் முழுக்க முழுக்க உங்க ஓன் கற்பனையா இல்ல? எல்லாத்தையுமே கற்பனை எழுத முடியாது. வாழ்க்கையில சந்திக்கிற கதாபாத்திரங்களை மனசு வச்சிருந்து இந்த மாதிரி நாவல் எழுதும் போது சேர்த்துக்கணும். அப்படியா? ஏன் சார், எந்த ஒரு அழகான ஆப்ஜெக்ட பார்த்தாலும் அது அப்படியே உங்க மனசுல பதிஞ்சிடும் இல்ல? சில சமயங்கள்ல. என்னமா இது மட்டபத்தியானத்துல? யாரு எங்க துணியை கைப்பட்டது? நான் தான். இப்ப எடுக்க போறியா, எடுத்து வீசட்டுமா? துணியில கைய வச்ச கைய வெட்டி போடுவேன். வெட்டிடுவியா? வெட்டிடுவியா? நீ வெட்டி பார்க்கலாம். முதல்ல எடுத்து வீசு பார்க்கல. அடடா, என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தகராறு? சும்மா இருடா, இழுச்சு வாங்க, ஏறி மீச்சு வாங்க போல இருக்கு. அந்த பையன் தான் துணி காய போட்டானே, ஏமா தகராறு பண்ற? என்னது என்னது? அவர் துணியை காய போடணும்னா வீட்டுக்குள்ள காய போட்டுக்கிட்டோம். ஏன் நீ பேச மாட்ட? மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டிருக்கல. நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இத பார், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா. இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உள்ளூருக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். ஏய், எப்படி? உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம். அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே, அது வந்து என்ன வந்து என்ன நினைப்புல 10 குடுத்தர இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தை நீ சொன்ன? ஆமாங்க, வாடா. உங்க 2 பேரு பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. என்னடா சத்தம்? சிரிச்சு என்ன பார்த்தா அவ்வளவு கிண்டலா இருக்கு உனக்கு? ஏன் மாமா, ராத்திரி பூரா எழுதிட்டே இருக்கியே, உனக்கு வயிற்று வலியே வராதா? ராத்திரி பூரா எழுதுனா வயிற்று வலி வராது, கால புண்ணுதான் வரும். பேசாம படு.
உன்னை ஏன் வீட்டை விட்டு விரட்டினாங்கன்னு இப்பதான்டா புரியுது. என்னடா அது தலைகால் தெரியாம போதி படுத்திருக்க? குளிருது மாமா. குளிருதா? ஃபேன் 5ல வச்சிருக்கிறேன், உனக்கு குளிருதா? தெரியல, பார்த்தா தெரியல. என்னடா அது முதுகு பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு? கிழிஞ்சிருக்கா? எங்க? இல்லையே. யோ, இன்னும் ஏன் வாழை இலைய கிள்ளிட்டு இருக்க? மணி 10 ஆச்சு, வந்து படு. ஏய், ஒரு 3 ரூபாய் கொடு. எதுக்குயா? நான் எது கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு, தரேன். ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வச்சுக்கோ. ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா, அதையும் கிட் போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கமில்லாதவனா? சார் சார் சார், நீங்க புதுசா ஒரு தொடர்கதை எழுத போறதா பத்திரிகையில வந்திருக்க. எஸ். எதை பத்தி சார்? என்ன பத்தி தான். உங்களை பத்தியா? புதுசா இருக்கே. ஆமா, இந்த ஊர்ல நான் சந்திச்ச மனிதர்கள், கேள்விப்பட்ட சம்பவங்கள், என் மனசை பாதிச்ச நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் தொகுத்து இந்த நாவல் எழுத போறேன். எப்ப ஆரம்பிக்க போறீங்க? தலைப்பை வச்சிருக்கீங்க. ஒரு மௌனம் கலைகிறது. எப்படி இருக்கு? ஒரு மௌனம். தலைப்பே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா, இது எப்ப வெளிவரும் சார்? அவ்வளவு அவசரமா? சார் சார், பால் பால், அம்மா பால், பால் வாங்கலையா? பால் பால் பால். ஏன்டா பொழுது விடிஞ்சோன்னு இப்படி பொய் சொல்ற? நீயா கத்துற? இந்த காம்பவுண்ட்ல யாராவது நம்புறாங்களா? பால் ஊத்துறா. தேகத்தாளத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சது இல்ல. போன மாசம் பாக்கி 60 ரூபா 40 பைசா கொடுக்கணும். நாளைக்கு கொடுத்தா தான் பால் ஊத்துவேன். பாதி பணம் தான் உனக்கு கொடுப்பேன். ஏன் பாதி பணம் கொடுக்கறது? மீதி பணத்தை நான் முனிசிபாலிட்டியில கட்டிடுறேன். நான் பால் ஊத்துறது, நீ முனிசிபல் ஆபீஸுக்கு கட்டுறதா? பைப்பில் அவங்க தானடா தண்ணி விடுறாங்க. வெள்ளையா இருந்தா பாலா? இந்த வர்றாரு இவரு, கொஞ்சம் வெள்ளை ஊத்து. என்னடி சொல்ற? நம்ம மகளை கௌரி அடிச்சுட்டாளேங்கிறதுக்காக சத்தியமா நான் இந்த வார்த்தையை சொல்லலீங்க. ஆனா எங்க நம்ம மருமக நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதையும் மனிதாபிமானம் சொல்லி ஒதுக்கிடாதீங்க. உன் புராணமே எனக்கு சரியா இருக்குதுடி. ஏதோ இந்த 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் இப்பதான் கௌரி கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதுவும் அந்த பையனும் ஒரு டீசென்டான கதாசிரியன். காம்பவுண்டுக்குள்ள குடியிருக்கிறவங்க கிட்ட பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதடி. இப்பெல்லாம் அந்த பையன் கூட அடிக்கடி சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஏன் மரகதம், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினா அவன் கூடவே ஓடி போயிடுவான்னு அர்த்தமா? பேசினா ஓடி போயிடுவாங்கன்னு நான் சொல்லலீங்க. ஆனா ஓடி போனவங்க எல்லாம் இப்படி பேசித்தான் ஓடி போயிருக்காங்க. மாமா, நீ மதுரைக்கு போக மாட்டேன்னு டிக்கெட் கிழிச்சு போட்டப்போ நினைச்சேன். இப்பெல்லாம் கௌரி உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றால. தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. சுருக்கமா சொல்றேன், 3 நாள்ல உதவியான கௌரிக்கு நீ ஏன் வாழ்க்கை தரக்கூடாது? செல்வம், ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பிரியமா பழகிறத வச்சு அவன் நம்ம விரும்புறாங்கிற தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. மாமா, எந்த ஒரு பொண்ணு இதுக்கு மேல தன் மனசுல வெளிப்படையா சொல்ல மாட்டான். நீ தப்பா நினைக்கிற. தப்பா நினைக்கல, சரியா தான் நினைக்கிறேன். சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. யோ, வாயங்க. அட வாப்பா.
அளவுக்கு வந்துட்டியா எந்த அளவுக்கு இல்ல நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும் என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு வந்துட்டியா ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா லவ் லெட்டரா பின்ன அது கதைங்க எத கதையா நீ உட்கார்ந்து எழுதுற கதை இல்ல இப்ப நீ என்கிட்ட விடுறதா கதை நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற யோ யோ ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதிருக்காரு உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? பார். இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? ஏன் வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா அமுதான்னு ஒவ்வொரு எழுத்த அழுத்தி எழுதிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன யோ உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? ஓஹோ அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா ஆமா சப்போர்ட்டா என்னங்க? இருமா எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன் அடப்போ என்னங்க அவர் பேசுனது ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேசுனது கரெக்ட் தானே? நம்ம கௌரி அவர் மட்டும் கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்னா போதும், நான் நீனு போட்டி போட்டுட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்கன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னங்க? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்க நம்பல. இப்ப கண்ணால பாத்துட்டீங்கல்ல. உன் மனசு படுற வேதனை எனக்கு புரியாம இல்ல. இன்னைக்கு நாம பார்த்த சம்பவம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எமரகதம், உனக்கு கல்யாணமாகி 30 வருஷமா உன் புருஷன் கல்லாட்டம் உயிரோட இருக்கான். அதனால புருஷங்கிற ஸ்தானத்தை பத்தி உனக்கு புரியல. ஆனா நம்ம கௌரி கல்யாணமாகி 3வது நாளே விதவையானவன். அவன் நிலைமையில இருந்து பார்த்தா அவளும் பொண்ணுதானே, அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கும். ஏன் மரகதம், நம்ம பையனை கல்யாணம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ வாழ்க்கை இப்படியே போயிடணுமா? என்ன மன்னிச்சிடுங்க. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? நான் பேசுனது கரெக்ட் தானே? இப்ப எதுக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் என்ன ஊத்த போறேன்? அம்மா அவனை உள்ள வர சொல்லு. உங்க அக்கா கூப்பிடுறா, உள்ள போடா. நான் என்ன ஊத்திட்டே போவேன். மணி 6 போகுது. கார்த்திகை தீபம் அதுவுமா எப்ப நீ விளக்கு வைக்கிறது, எப்ப எரியறது? இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா இப்படி வாசல்ல போய் பாக்குறது. ஆ. ஷூ குள்ளியில போறவன எவ்வளவு எண்ணெய் குடிச்சிட்டான் பாருங்க. ஊத்தவன சொன்னா கேட்கவே மாட்டான். என்ன போன அவனை போய் அடிச்சுக்கிட்டு பெரிய எங்க இங்க வாங்கல. என்ன? உட்காருங்க ஒரு நிமிஷம். எங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுவுமா நம்ம கௌரிய அந்த தம்பி வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு வர சொல்லலாமா?